السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسعت رحمتي كل شيء. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث القدسي: إن رحمتي سبقت غضبي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கைக்கு முன்னே வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு அருள் நிறைந்த ஒரு மாதத்தை முடித்துவிட்டு அதற்கு அடுத்த மாதமான ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தான மாதங்களான ஒரு சில மாதங்களை இந்த அடியாருக்கு அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பண்புகளில் அவன் விரும்பக்கூடிய பண்பு என்னன்னு சொன்னா அருள் செய்வது, ரஹ்மத் செய்வது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்களில் 99 பேர்ல அவனுக்கு மிக பிடித்தமான ஒரு பேர் இருக்குன்னு சொன்னா அது அர் ரஹ்மான் என்ற பேர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதாக இருந்தால் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வைக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மிக பிடித்த ஒரு பெயர் தான் அர் ரஹ்மான். என்ன அர்த்தம் அதுக்கு? தஃசீல்ல பார்க்கும்போது சொல்லுவாங்க, அளவற்ற அருளாளன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்யக்கூடியவன் தான். ஆனா அவனுடைய அருளுக்கு என்ன கிடையாது? அளவு கிடையாது. அளவு இல்லாம அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்கின்றான். அதே நேரத்துல எதனால இந்த ஒரு ரஹ்மத் சொல்றோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உணரக்கூடிய படைப்பாக நாம் இருக்க வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உணர்வாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, தனக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய ரஹ்மத்தை பிறருக்கு எடுத்து சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வஅம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்தீஸ். நபியே, உமது ரப்பு உமக்கு புரிந்த நிஅமத்தை நீ பிறருக்கு எத்தி வைப்பாயாக என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது நபிக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்துதான். அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ரஹ்மத் செய்கின்றான் அவனுடைய படைப்புக்கு. இன்னும் சொல்ல போனால் அவன் படைத்த படைப்புகளில் அந்த படைப்புல ஒவ்வொரு படைப்புக்கும் அந்த படைப்புக்கு ஏற்றவாறு அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னு சொன்னா இந்த பூமியில எந்த ஒரு படைப்பும் பூமியில் வாழ முடியாது.
இன்னும் சொல்ல போனால் ஒரு படைப்பை படைக்கும் முன்பாக அந்த படைப்புக்கு தேவையான அனைத்து ரிசுக்கும் அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில படைத்து விட்டு தான் அல்லாஹ் அந்த படைப்பை அல்லாஹ் படைக்கிறான். எந்த ஜீவராசி இருந்தாலும் சரி, அது மனிதனாகவோ அது பறவையாகவோ அது விலங்கினமாகவோ அது புழுப்பூச்சும் சரி, அந்த 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 படைப்புக்கு தன்னுடைய ரூஹை ஊதும் முன்பாக அல்லாஹ் செய்யறான். அந்த படைப்புக்கு தேவையான அந்த ஜீவராசி தேவையான எல்லா விதமான ரஹ்மத்தையும் அல்லாஹ் தஆலா பூமியில படைத்து விட்டு தான் என்ன செய்யறான். கடைசியாக இந்த படைப்பை அல்லாஹ் பூமிக்கு அல்லாஹ் அனுப்புகின்றான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றா பாருங்க, வசியாத் ரஹ்மதி குல்ல ஷைஇன், என்னுடைய ரஹ்மத் என்பது எல்லா விஷயத்துக்கும் எல்லா படைப்புக்கும் என்ன செய்யுது, அது விசாலமானது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லாத்தையும் விசாலமாக்க ஒரு ரஹ்மத்தாக தான் அல்லாஹ் ஒரு ரஹ்மத் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எப்படி சொன்னா அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை அதாவது சுருக்கிடுவாங்க. தனக்கு யாரும் ரஹ்மத் செய், எதை மட்டும் ரஹ்மத் செய் சுருக்கிடுவாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் துஆ கேட்கிறாரு, இர்ஹம்னி யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய், என் ரஹ்மத் எனக்கு ரஹ்மத் செய்ன்னு சொல்லும் பொழுது இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய விசாலமா ரஹ்மத்தை நீங்க சுருக்க வேண்டாம் சொல்றாங்க. அப்ப எனக்கு என்று சொல்லாம எங்களுக்கு ரஹ்மத் செய் என்று சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அந்த துஆவுடைய அந்த விஷயத்தை அந்த கண்ணியத்தை சொல்லி காட்டுறாங்க. இப்ப அல்லாஹ் எதை விரும்புறான், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ஒரு ரஹ்மத் செய்வதை விட எல்லோருக்கும் ஒரு ரஹ்மத் அல்லாஹ் கேட்க சொல்றான். அதனால குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான துஆக்களை பாத்தீங்கன்னா ரப்பனா ரப்பனா என்று இருக்கும். எங்கள் இறைவா எங்கள் இறைவா, என் இறைவான்னு சொல்றது ஒரு சில இடத்துல மட்டும் தான் இருக்கும். அது பெரும்பாலும் அல்லாஹ் தஆலா கட்டுத்தர வாசகம் என்ன, ரப்பனா எங்கள் ரப்பு என்று அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் முதல்ல கேட்க சொல்றான். அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் தஆலா தன் ரஹ்மத் எப்படின்னு சொன்னா 100 பங்காக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். 100 மடங்காக 100 பங்கு அல்லாஹ் தஆலா ஆக்குறான். சொல்றாங்க, ஜஅலல்லாஹு ரஹ்மத்தன் மிஅத ஜுஸ்ஆ, அல்லாஹ் தஆலா தன் ரஹ்மத் எப்படி சொன்னா 100 பங்காக ஆக்கி இருக்கின்றான். ஃபஅம்ஸக இன்தஹு 99 ஜுஸ்ஆ, தன் வசம் எப்படி சொன்னா 99 பங்கு தன் வசம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். 99 பங்கு ரஹ்மத் அல்லாஹ் செய்றான், தன் வசம் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். வஅன்ஸல ஃபில் அர்தி ஜுஸ்ஆன் வாஹிதா, இந்த பூமியில அல்லாஹ் செய்றான் ஒரு பங்கு மட்டும் அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். சொல்லிட்டு நப்சரா சொல்றாங்க, ஃபமன் தாலிக, அதனால தான் எப்படி சொன்னா என்ன ஆகுதுங்க, ஒரு குதிரை தன்னுடைய குட்டி என்ன செய்யுது, அதாவது பாசத்தை கொள்ளுகிறது சொல்ல இந்த ரஹம்ல கலக்க எப்படி சொன்னா ஒரு படைப்பை தன்னுடைய குட்டிக்கு என்ன செய்யுது, அந்த படைப்பை தன்னுடைய அன்பு செலுத்துறது என்ன காரணம் சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அந்த பூமியில அவனுடைய ரஹ்மத் அந்த ஒரு பங்கு ரஹ்மத்துக்கே இந்த வலிமை இருக்குமையானால் மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை மட்டுமே வணங்கி கொண்டிருந்த பூமியான மக்கள் அல்லாஹ் தஆலா 99 பங்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறான். அப்ப எவ்வளவு விசாலமா இருக்கு பாருங்க. அப்ப சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் எந்த அளவுக்கு விசாலமான்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு போர்க்காலத்துல ஒரு போர் நடந்திருக்கு. ஒரு போர்க்காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண் என்ன செய்றாங்க, தாய் தன்னுடைய குழந்தையை தேடிட்டு வராங்க. தன் குழந்தை தேடிட்டு வராங்க. அந்த குழந்தை என்னன்னு சொன்னா சஹாபாக்கள் மத்தியில பாக்குறாங்க. பார்த்துட்டு குழந்தையை பார்த்த உடனே தூக்கி வாரி எடுத்து அணைச்சு என்ன செய்றாங்க, உடனே அந்த குழந்தைக்கு வலையில பால் விட்டுறாங்க. இதை பார்த்த ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த பெண் தன் குழந்தையை நெருப்பில் வீசி எரிவாலா கேட்கிறாங்க. இந்த பெண் தன்னுடைய குழந்தைய நெருப்பில் வீசி எரிவாலா கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அது எப்படி மனசு வரும், ஒரு தாய்க்கு தன் குழந்தையை நெருப்பில் தூக்கி வீசி எறிய எவ்வாறு மனசு வரை கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த பெண் தன்னுடைய குழந்தை மீது வைத்திருக்கும் அன்பை விட 70 மடங்கு அல்லாஹ் செய்யற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியாருக்கு அல்லாஹ் வைத்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன சொன்னா ஒரு தாயுடைய அன்பை இவ்வளவு விசாலம் சொன்னா அதை விட 70 மடங்கு அல்லாஹ் செய்யறா தன்னுடைய அடியாருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் வச்சிருக்கிறான், அதாவது அன்பு வச்சிருக்கிறான். அதனால பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு தவறு செய்தாலும் அல்லாஹ் செய்யறான், அந்த தவறுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்திக்பார் கேட்க சொல்றான், தௌபா கேட்க சொல்றான், இந்த தௌபா கேட்க மன்னிக்கிறேன்னு சொல்றான். இதெல்லாம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாருக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ரஹ்மத் தான் காரணம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே இல்லையா, குல் யா இபாதியல்லதீன அஸ்லஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அதாவது பாவங்கள் செய்து வரம்பு மீறி தாங்களே தீவிரத்தை கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீங்க நிராசையாவாதீங்க. அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அல்லாஹ் தஆலா மன்னிப்பா என்ன செய்ய உறுதியாக நம்ம நம்பிக்கை கொள்ளணும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான்.
அதே நேரத்துல அல்லாஹ் தஆலா பாருங்க கியாமத் நாள் எப்படி தெரியுமா, அதாவது எல்லா மக்களும் வந்து என்ன செய்வாங்களா, அதாவது ஒரு சில பேர் வந்து அமல் செய்து சொர்க்கத்துக்கு போவாங்க இல்லையா, அல்லாஹ் விசாரிப்பான். சரி சொர்க்கவாசி விசாரிக்கும் அல்லாஹ் சொல்லுவாங்க என்னோட ரஹ்மத்து கொண்டு சொர்க்கத்துக்கு போ அல்லாஹ் சொல்லுவாங்க. இது ஒரு ஹதீஸ்ல படிச்சிருக்கோமா இல்லையா, என்னோட ரஹ்மத்துன்னு உள்ள நீங்க சொர்க்கத்துக்கு போ சொல்லும் பொழுது ஒருத்தர் சொல்லுவாரா தெரியுமா, அதாவது ஒரு மனிதனுடைய நன்மை தீமை அல்லா எடை கொண்டு பார்ப்பான். எடை கொண்டு பார்த்து அல்லா சொல்லுவானா என்னோட ரஹ்மத்தை கூட சொல்றதுக்கு சொல்லுவானா, யா அல்லா ஒரு ரஹ்மத் எப்படி நான் தான் அமல் செய்திருக்கிறேன், இந்த பூமியில வாழும் பொழுது நான் தொழுதுக்கு எல்லாம் அமல் செஞ்சிருக்கிறேன், அதனால என்னுடைய அமலை கொண்டு தான் சொல்றதுக்கு போக சொல்லுவாராம். இப்ப அல்லா சொல்லுவானா இல்லப்பா உன்னுடைய அமல் இல்லை, என்னோட அமலை கொண்டு சொல்றதுக்கு போக அல்லா சொல்லுவானா. அவன் கேட்க மாட்டார். அப்ப அல்லா சொல்றான் சரி அப்படியா, அப்ப எப்படி சொன்னா நான் உங்களுக்கு செய்த நியமத்தையும் நீங்க எனக்கு செய்த மனதுக்கு என்ன செய்யணும், நான் வந்து இப்ப வந்து எடை போட்டு பார்க்கிறேன், நான் செய்த நியமத்துக்கு பகரமாக அது ஈடாக நீ வந்து எனக்கு வந்து அமல் செஞ்சது சொன்னா பரவாயில்ல அல்லா சொல்லுவானா. உடனே அந்த மனிதர் வந்து ஒத்துக்கொள்வானா. சொன்ன பிறகு எப்படின்னு சொன்னா அவருடைய நன்மத்தையும் அல்லா தஆலா வந்து அந்த மனிதனுக்கு பூமியில செய்த ரஹ்மத்தை அல்லா எடை போடுவானா. எதை போடுவது பார்த்தா அவருடைய ஒரு நியமத்தை அல்லா தஆலா பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்ணு கொடுத்தா பாத்தீங்களா, அந்த கண்ணுக்கு ஈடு கூட என்ன ஆகுது, வானம் ஃபுல்லா அமல் வந்து அது வந்து ஈடாக்க முடியாது. ரசல் பாப்பாரா அல்லாஹ் ஒரு ரஹ்மத் அதிகமா நியமத் அல்லாஹ் செஞ்ச ரஹ்மத் அதிகமாக இருக்கும், அவன் செஞ்ச அமல் என்ன ஆகுது அதாவது குறைவாக இருக்கும். இப்ப அல்லாஹ் சொல்லுவானே இப்போ உன்னுடைய பதில் எனக்கு சொல்லுவானே யா அல்லாஹ் ஒரு ரஹ்மத் கூட சொல்றது போல சொல்லுவாங்க. அப்ப என்ன சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மறைவில் எப்படி சொன்னா சொல்றாங்க, அதாவது லைன் எதுகுல அஹது மின்கும் ஜன்னத பி அமலிஹி, அதாவது உங்களுக்கு யாரும் தன்னுடைய அமலை கொண்டு மாத்திரம் சொல்றது போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க நான் எதுகுல அஹது மின்கும் ஜன்னத பி அமலிஹி, யாரும் நான் அமல் செஞ்சுட்டேன், நான் தொழுதுட்டேன், நான் சொர்க்கம் போயிடலாம், நான் நோன்பு வச்சுட்டேன் சொர்க்கம் போயிடலாம், நான் ஜகாத் சொர்க்கம் போயிடலாம் என்று தன்னுடைய அமலை வைத்து மாத்திரம் அது வந்து என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாது. சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கறாங்க ரசூலுல்லாஹ் வலா அந்த யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அது நன்மை தானா, நீங்களும் அப்படிதானா, அப்ப நீங்களோட அல்லாஹ்வுடைய அதாவது நீங்க கூட உங்களோட அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாது கேட்கும் பொழுது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க வலா நானும் அப்படிதான்ப்பா, நானும் சொர்க்கம் போக முடியாது. என்ன தெரியுமா, இல்ல ஐ யதகம்மதனி அல்லாஹு ரஹ்மத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளால் என்னை அழைத்து கொண்டால் தவிர அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார், தன்னை வந்து தன் ரஹ்மத்தால் அரவணைத்து கொண்டால் தவிர என்ன செய்யாது, நான் வந்து சொர்க்கம் போக முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன சொல்ல சிந்திச்சு பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் ரஹ்மத் இருந்தா மட்டும் நானும் சொர்க்கம் போக முடியும் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில நீ நாம பார்க்கிறோம் எத்தனையோ அமல் செய்யறோம், செஞ்சுட்டு செய்யறோம், இந்த அமலை வந்து செஞ்சுட்டோம் கண்டிப்பா அல்லாஹ் சொர்க்கம் போவா, அல்லாஹ் போக வைப்பா, இந்த அமல் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு அமலை செய்யணும்னு சொன்னா அந்த அமலை வந்து எப்போ வந்து அல்லாஹ் கபூல் செய்வான், அந்த அமலை வந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய இக்லாஸ் இருக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய இறையச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய தூய்மையான நியத் அதில் இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் அந்த அமலை வந்து அல்லாஹ் கபூல் செய்வான். அப்ப சிந்திச்சு பாருங்க, நம்ம தொழும்போது பாத்தீங்க சொன்னா நம்மையும் அறியாம என்ன செய்யுதுங்க, வீட்டு ஞாபகம் வருது, வியாபாரம் ஞாபகம் வருது, கடை ஞாபகம் வருது இல்லைங்களா, வெளியோட சிந்தனை வருது. பார்க்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இல்லையா, கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், மூமின்கள் வந்து வெற்றி அடைஞ்சாங்க. எப்படி எந்த மாதிரி மூமின் தெரியுமா, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவங்க வந்து தங்களுடைய தொழுகையில எப்படி இருப்பாங்க, உள்ளச்சத்தோடு இருப்பாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப அவர் தொழுகையில வந்து உள்ளச்சம் இருந்தா மட்டும்தான் தொழுகை வந்து அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதை அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இல்லையா. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், நம்ம தொழுகையில வந்து இந்த மாதிரி அமல் இருக்கா என்று பார்க்கும் பொழுது அது வந்து கேள்விக்குரியதா. ஏன் தெரியுமா, தொழும்போது என்ன செய்யும், நமக்கு வீட்டு ஞாபகம் வரும், பல சிந்தனை வரும். இன்னும் சொல்ல போனா அது வந்து இயல்புதான், ஏன்னா அதை தவிர்க்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து மனிதன் தானே. அதனால அல்லாஹ் எப்படி சொன்னா நம்முடைய அமல் அல்லாஹ் செய்யறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் அல்லாஹ் பொழியறான். நீ வந்து அமல் செய்யறியா, அமல் செய்யும் போது உங்க அமல்ல வந்து எந்த பொருள் இருந்தாலும் என்ன செய்யற, நான் வந்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ் மிக ரஹ்மத் தானே. அப்ப அதுதான் அல்லாஹ் தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கியாமத் நாள் அல்லாஹ் என்ன செய்வான், சில பேர் அல்லாஹ் விசாரிப்பான், சில பேர் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பா சொன்னா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ யுதில் மூமினி, அதாவது அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மூமினை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்கும்போது எப்படி சொன்னா அந்த மூமினுக்கு வந்து அல்லாஹ் வந்து தலை போட்டுருவான். தலை போட்டு பார்த்தா தலை போட்டு யார் இருப்பாங்க, அல்லாஹ்வும்
அந்த பூமியில் மட்டும் தான் இருப்பார்கள், யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப அல்லாஹ் சொல்லுவானா தாரிஃபு கதா தாரிஃபு தம்ப கதா, அதாவது இந்த மாதிரி இந்த பாவம்லாம் செஞ்சு ஞாபகம் அல்ல கேட்பான். என்ன கேட்பானா அதாவது அவனுடைய அடையாள அவனுடைய அந்த பூமிக்கு நல்லா கேட்பானா தாரிஃபு தம்ப கதா தாரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் செஞ்சு ஞாபகம் கேட்கும் பொழுது இப்ப அல்லாஹ் அந்த மனிதன் சொல்லுவானா நஅம் நஅம் யா அல்லாஹ், ஆமா நீ ஏத்துக்கிட்டேன், நான் கண்டிப்பா அந்த பாவம் செஞ்சேன்னு சொல்லுவானா. சொல்லும்போது அப்ப வந்து அல்லாஹ் கேட்பானா அத்தா இதா கர்ரஹு பி துனூபி, எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் விசாரிப்பா சொன்னா அவனுடைய ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் தஆலா வந்து எடுத்து சொல்லி அல்லாஹ் விசாரிப்பானா. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, அவன் நினைப்பானா நான் வந்து அழிஞ்சிட்ட போல இருக்கு, ஏன்னா அல்லாஹ் என்ன செய்யலாம் நமக்கு பூமியில செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் என்ன செய்யலாம் சொன்னா தெளிவா அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி என்ன செய்வான் அடியான் வந்து அவன் வந்து உறுதி செய்து கொள்வானா, நாம் வந்து அழிந்து விட்டோம்னு சொல்லும் பொழுது இப்ப அல்லாஹ் சொல்லுவானா சதர்துஹா அலைக ஃபி துன்யா, இந்த பூமியில நீ பாவம் செஞ்ச நான் வெளிப்படுத்த மறைச்சிட்டேனா இல்லையா, அதனால வந்து நான் அக்பிருஹா நக்கல் யௌம், நீங்க என்ன செஞ்ச பாவத்தை மன்னிச்சிட்டு அல்லாஹ் சொல்லுவான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய விசாரணையில இந்த மாதிரியான விசாரணை இருக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எவ்வளவு பாவம் செய்யறோம், அல்லாஹ் என்ன செய்யறான் பாவத்தை அல்லாஹ் வந்து அல்லாஹ் மன்னிச்சிடுறான். மன்னிக்கிறான் என்பது அதாவது எப்படி தெரியுங்க, அல்லாஹ் தண்டிக்காம இருக்கிறதா இல்லையா, ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்ற பாருங்க வலை யுஆஹிதுல்லாஹு நாஸ பிதுல்மிஹிம், இந்த உலகத்துல இந்த பூமியில மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான பாவத்தையும் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கு அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் வந்து கல்லிக்கிட்டு அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா மா தரக அலைஹா மின் தாபத்தின், இந்த பூமியில வந்து எந்த ஒரு ஜீவராசி அல்லாஹ் தஆலா விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா என்ன செய்ய முடியாதுங்க, உலகத்துல யாரும் வந்து பூமியில் வாழ முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் சொன்னா அல்லாஹ் வந்து ஒரு தவணை கொடுக்குறான். சொல்றாங்க வலாகி யஹிருல் அஜலி முஸம்மா, அதாவது ஒரு தீர்மானிக்கப்பட்ட முடிவாக்கப்பட்ட ஒரு தவணை அல்லாஹ் வந்து அங்க அல்லாஹ் வந்து பிற்படுத்தி சொல்றான் இதா ஜா அஜலுஹும், அவர்கள் தவணை வந்து விட்டால் லா யஸ்தகிலுன் சாஅத்தும் வலா யஸ்தக்திமூன், என்ன செய்ய மாட்டாங்க ஒரு கணம் கூட முந்தவோ பிந்தவோ மாட்டாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ரஹ்மத் அல்லாஹ் செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த ரஹ்மத்துக்கு அல்லாஹ் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, சிந்திச்சு பாருங்க எவ்வளவு அமல் செய்யறோம், இந்த அமலுக்கு தான் லேசா கொடுத்தானே இல்லையா, நம்ம கடினமா இல்லையா, அதாவது அமல் செய்து அல்லாஹ் வந்து அந்த அமலுக்கான சலுகை கொடுத்துருக்கலாம். சலுகை என்பது என்ன, ஒரு அமல் செய்யுங்கன்னா தொழும்போது பார்த்தா தொழில் என்ன செய்யலாங்க, அதாவது நீங்க வந்து நின்று தொழில்ட்டா நின்று தொழலாம், நின்று தொழில் முடியல உட்கார்ந்து தொழலாம், அல்லாஹ் தொழில் கொடுத்தா அல்லாஹ் சலுகாது. அது நோம்புக்கு அல்லாஹ் சலுகை அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கலாம், ஜகாத்துக்கு வந்து அல்லாஹ் சலுகை அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகவும் பின்பற்றக்கூடிய வகையில் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த தீனை வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொரு மனுஷனும் சரிங்க தன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்ச ரஹ்மத்தை நினைச்சு பார்க்கணும். எவ்வளவு ரஹ்மத் அல்லாஹ் பண்ணியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே இல்லையா, மீன் தஅவுது நிஅமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா லா தஹுசுஹா, அது வந்து எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா செஞ்ச நிஅமத் இருக்கா இல்லையா, அது வந்து எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, கண்கள் ஒரு ரஹ்மத் சொன்னா அது கண்கள் பார்வை என்பது இன்னொரு நிஅமத். நீங்களா செவி ஒரு நியமத்து சொன்னா அது செவி என்பது கேட்கக்கூடிய வகையில் அல்லாஹ் தந்திருக்கிற பார்த்தீங்களா, அது இன்னொரு நியமத்து. அதே போல அல்லாஹ் சொல்றான் அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், அவன் தான் உங்களை எப்படி படைச்சான்னா செவ்வையாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அழகாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சொல்ல இல்லையா இருக்கா இல்லையா, நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கறோமா இல்லையா, உலகத்துல பாருங்க எத்தனை படைப்புகள் இருக்கு, அந்த படைப்புகள் அந்த படைப்புகள் அல்லாஹ் வித்தியாசமாக ஒரு அழகான படைப்பு அல்லாஹ் வந்து நம்ம வந்து அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அப்ப சிந்திச்சு பார்க்கணும் இந்த அழகான படைப்பு படைத்து அது தேவை ரிஸ்க் வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த பூமியில வந்து நாம் வந்து சொல்றோமா இல்லையா, நம்முடைய ரிஸ்க் நம்ம தேடி கொண்டு போறாங்க, நமக்கு அல்லாஹ் எந்த ரிஸ்க் அல்லாஹ் விதிச்சிருக்கிறானோ அந்த ரிஸ்க் என்ன நம்ம தேடி கொண்டு போறோம். இது அல்லாஹ் தஆலா நம்ம செய்திருக்க வந்து மிகப்பெரிய ரஹ்மத். அதுதான் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சிந்திச்சு பார்க்கணும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் நம்ம நமக்கான துனியாவை அல்லாஹ் வந்து நமக்காக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் அல்லதி ஹலகலக்கும் நல்ல ஃபிராஷா, அவன் தான் உங்களுக்கு பூமியை வந்து விரிவாக ஆக்கினான். இது அல்லாஹ் செய்த நியமத்தாது. அதே ஒரு பார்த்து சொன்னா வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனா இருக்கட்டும் சந்திரனா இருக்கிறது எப்படி சொன்னா அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பான் நமக்கு என்ன செய்யறான், நமக்கு அல்லாஹ் நியமத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அந்த அடிப்படையில் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா வந்து என்னையும் உங்களையும் வந்து நாம் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு அமல் செய்தாலும் சில அமல் செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும். குறிப்பாக நாம் வந்து நமக்கு அவன் செய்த நியமத்துக்கு நன்றி கடன் செய்யணும், நன்றியை உணர்ந்து கொண்டு நம்ம அமல் செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அவனுடைய நியமத்தை உணரும் மக்களாக, அதே போல அவன் மார்க்கத்தை வந்து பின்பற்றும் மக்களாக அல்லாஹ் ஆக்கி வருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்தோட போதுங்க.